கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இந்த காலை நேரத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப பெரிதாக இருக்குதுன்னு சொல்லி பயந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, அநேக எதிர்ப்புகள். நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு ஒரே எதிர்ப்புகள் இருக்கும். சில கண்ணீரின் பாதையில் நீங்கள் நடந்து கொண்டு போகிற சூழ்நிலையாக இருக்கும். சில பயம், திகில் போன்ற காரியங்கள். அடுத்து என்னவா நடக்குமோ, எதிர்காலம் எப்படி, பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி, வேலையை குறித்து என்னுடைய நம்பிக்கை என்ன, இப்படி அநேக காரியங்களை குறித்து நீங்கள் பயத்தோட ஒரு திகிலோடு கூட தான் பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் அப்பா சொல்கிற வார்த்தை, நீங்கள் பயப்படாதீங்க. அப்பா எல்லாவற்றிலிருந்தும் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு அப்பா காலையில் உங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தானியேல் 3rd chapter verse 17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, அப்பாவை தேடி வந்திருக்கிற உங்களை அப்பா தப்புவிக்க வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எதை குறித்தும் அதனால தான் அப்பா சொன்னேன், கலங்கவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். உங்கள் எல்லாருக்காகவும் கடைசியில் நான் ஜெபம் பண்ணுவேன். பார்க்குற எல்லாருக்கும் ஏசப்பா அற்புதத்தை செய்வாங்க. இங்கே நம்ம 3 பேர், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்று ஒரு 3 மனிதரை குறித்து பார்க்கலாம். அவர்களை விக்கிரகத்தை வணங்க வைக்கணும்னு சொல்லி நேபுகாத் என்கிற ராஜா என்ன பண்ணுறான், சிலையை உண்டாக்கி அந்த விக்கிரகத்தை உண்டாக்கி வணங்க சொல்கிறான். இங்கே இந்த 3 பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தரை மட்டும்தான் தேடுவோம், விக்கிரகத்தெல்லாம் வணங்க மாட்டோம், சிலையெல்லாம் வணங்க மாட்டோம், சொரூபத்தெல்லாம் வணங்க மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியமாக அங்கே சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அங்கே இருக்கிற அந்த ராஜாவுக்கு, நேபுகாத் நேச்சாருங்கிற அந்த ராஜாவுக்கு கோபம் வருது. அவருடைய சிலையை தான் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ஒரு விக்கிரகமாக, சொரூபமாக, சிலையாக வைத்திருக்கிறாங்க. அது கோபம் வந்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு அக்னி சூளை இருக்குது. அந்த அக்னி சூளையில் யாரெல்லாம் அந்த விக்கிரகத்தை, சொரூபத்தை, சிலையை வணங்கலையோ அவங்களெல்லாம் போடணும்னு சொல்லி வைத்திருக்கிறாங்க. இவர்களை திருப்பியும் கேட்குறாங்க, அதை வணங்குங்க அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தரை தவிர வேறு எதையும் வணங்கவே மாட்டோம். அது மாத்திரம் இல்லை, அங்கே இன்னொரு காரியத்தை அவங்க சொல்கிறாங்க பாருங்க. verse 18, 18ஆம் வசனத்தில், அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். வசனம் 18, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. உங்களுடைய கடவுளை நாங்கள் கும்பிட மாட்டோம், உம்முடைய சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், விக்கிரகத்தை பண்ண மாட்டோம். அவங்க சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். கர்த்தர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் சரி, நாங்கள் அந்த விக்கிரகத்தையும் உங்கள் தேவர்களையும் கும்பிட மாட்டோம் என்று சொல்லி அங்கே ஒரு வைராக்கியமாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு நம்மகிட்டையும் அதே போல் ஒரு வைராக்கியத்தை தான் அப்பா எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் சரி, ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் ஏசப்பாவை தான் தேடுறேன், ஏசப்பா எனக்கு அற்புதமே செய்யலையே அப்படின்னு சொல்லி மனம் நொந்துக்கிற ஜனங்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க, அப்பா அவர்களை போல விசுவாசத்தில் எப்படி இருக்கணும், வல்லவராக இருங்க. அந்த விசுவாசத்தில் நீங்கள் வல்லவராக இருக்கும் பொழுது தான் ஏசப்பா அற்புதம் செய்ய முடியும். ஏசப்பாவுக்காக அங்கே என்ன பண்ணுறாங்க, வைராக்கியமாக இருக்கிறாங்க. அதே போல் நீங்களும் எப்படி இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும். எந்த சூழ்நிலையில், இன்னைக்கு கடன் பிரச்சனை வந்துடுச்சா, வியாதி வந்துடுச்சா, வறுமை வந்துடுச்சா, உங்களுக்கு விரோதமாக ஆஃபீஸில் எழுப்பிட்டாங்களா, சொந்தக்காரங்க எழுப்பிட்டாங்களா, சொசைட்டியில் எழுப்பிட்டாங்களா, உங்கள் வேலை ஸ்தலத்தில் எழுப்பிட்டாங்களா, உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி வந்தாலும் சரி, நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லுங்கள். இதெல்லாம் கொண்டு வர்றது யாரு, பிசாசு தான் கொண்டு வருவான். அப்போ தான் நீங்கள் ஏசப்பாவை விட்டு வழி விலகி போவீங்கன்னு சொல்லி, அந்த பிரச்சனை நேரத்திலும் அந்த போராட்ட நேரத்திலையும் நீங்கள் சொல்லணும், இந்த பிரச்சனையே நான் மறிச்சா கூட பரவாயில்ல, நான் ஏசப்பாவை விட்டு பிரிந்து போக மாட்டேன். பவுல் அருமையாக சொல்கிறாரு, வியாதியோ வியாகுலமோ வறுமையோ நிர்வாணமோ எதுவும் என்னை விட்டு பிரிக்க முடியாது. அதே போல தான் நீங்களும் அப்பாவுக்குரிய காரியத்தில் வைராக்கியமாக இருக்கும் பொழுது, ஆமாம் ஏசப்பா மேலே நான் வைராக்கியமாக இருக்கிறேன், ஏசப்பாவை தவிர நான் வேறு யாரும் என்ன பண்ண மாட்டேன், தேட மாட்டேன், வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு கூட இருக்கும் பொழுது அப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இங்கே பிரச்சனை பயங்கர பேடாக போயிடுச்சு. இவங்க இப்படி சொன்னோன்னே ஏசப்பா காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் அப்பயும் விசுவாச வார்த்தையில் சொல்லிட்டாங்க, அவர் காப்பாற்றலைன்னா கூட சரி, நான் அவங்கள தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இப்போ இந்த சிச்சுவேஷன் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 19 verse 19ல அந்த நேபுகாத்நேச்சாருக்கு பயங்கர கோபம் வந்துட்டு, இவங்க 3 பேருக்கு விரோதமாக அவனுடைய முகம் வேறுபட்டது, சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாக சூடாக்க சொல்லிட்டான். அது உள்ள போட்ட அடுத்த செகண்டே காலி ஆயிடுவாங்க. அப்படி செய்ய சொல்றாங்க. இப்ப இந்த 3 பேருக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம விசுவாசமா சொல்லிட்டோம், இன்னும் அற்புதம் நடக்கல, அவன் இன்னும் 7 மடங்கு சூடு பண்ண சொல்லிட்டான், இதுக்குள்ள விழுந்தா கண்டிப்பா செத்துருவோன்னு தெரியும். தெரிந்தாலும் அவருடைய விசுவாசத்தை அவர்கள் விடவே இல்லை. பாருங்க, நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க. 22ஆம் வசனம் பாருங்க, verse 22ல, ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. இவர்களை அக்னியில போடணும்னு சொல்லி தூக்கிட்டு போனவங்களே அப்பயே மரித்து போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும், எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஐயோ, நம்ம விசுவாசமா சொல்லிட்டோம், விசுவாசத்தை குறித்து சொல்லிட்டாங்க, உள்ள அவங்க எவ்வளவு பயந்து கொண்டு இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் விசுவாசமான வார்த்தையை சொல்றீங்க, அது நடக்கலன்னும் போது சோர்ந்து போறீங்க. இங்க எந்த டைமுக்கு வந்துட்டாங்க இவங்க, அவ்வளவுதான், அடுத்து உயிர் போக போற சூழ்நிலை வந்துருச்சு. இந்த நேரம் கூட அவங்க என்ன பண்ணல, மறுதளிக்கல, எனக்கு ஏசப்பா தான் வேணும்னு சொல்லி நல்ல வைராகியமாக இருந்தார்கள். தூக்கிட்டு வந்து அவங்களே மரித்து போயிட்டாங்க. இவங்களை தூக்கி உள்ள போடுறாங்க. அங்க பாருங்க, 25ஆம் வசனத்துல verse 25ல, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருந்தது. இவங்க 3 பேர் தான் தூக்கி போட்டாங்க. உள்ள 4ஆவது ஆளா ஒருத்தர் சுத்தி கொண்டு இருந்தார். அல்லேலூயா. அது வேற யாரும் இல்லை, நம்முடைய அப்பா ஏசப்பா தான் வந்தாங்க. இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நான் அழிஞ்சேன், இனிமேல் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அப்பா எண்ட் ஆஃப் த மூமெண்ட்லயும் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். பாருங்க, உள்ள நடந்து கொண்டு இருந்தாங்க. அடுத்து 26ஆம் வசனம், அப்பொழுது அந்த நேபுகாத்நேச்சார் சொல்றான், நீங்க கும்பிடுற கடவுள் தான் உண்மையான கடவுள் சொல்லிட்டு என்ன பண்றான், கடைசி லைன் பாருங்க, அக்னி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். இன்னைக்கு அப்பா உங்களை வெளியே கொண்டு வர போறாங்க. என்ன பிரச்சனையோட, என்ன போராட்டத்தோட நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை விட்டு அப்பா உங்களை வெளியே கொண்டு வருவேன் என்று சொல்றாங்க. அடுத்து பாருங்க, 27ஆம் வசனத்துல, வெளியே கொண்டு வரும்போது ஒருத்தர் நெருப்புல போட்டா அவங்க ட்ரெஸ் எல்லாம் அந்த தீ புகை ஸ்மெல் வரும்ல, பாருங்க, அவளுடைய சால்வைகள் சேதப்படல. அந்த நெருப்பு கிட்ட தூக்கிட்டு போனவங்களே செத்து போயிட்டாங்க. ஆனா உள்ள விழுந்த இவங்களுடைய ட்ரெஸ் என்ன ஆகல, சேதப்படல. அக்னி மனம், அந்த ஸ்மெல்லு கூட அவங்க மேல வரல. அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அக்கம் பக்கத்துல உங்க கூட வேலை செய்யறவங்க யார் யாரெல்லாம் உங்களை பகைச்சாங்களோ எல்லார் கண்களுக்கும் முன்பாக அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்றார். அதுதான் அவர்கள் கண்டார்கள். அதே போல அவர்கள் கண்கள் காண அப்பா உங்களுக்கு அற்புதத்தை இந்த காலை நேரத்தில். உங்க கடன் பிரச்சனை அப்பாவுக்கு பெரிய விஷயம் இல்லைங்க, அது கோடி கணக்கில் இருந்தாலும் சரி, அப்பாவுக்கு அது பெரிய விஷயமே இல்லை. டாக்டர் சொல்லியிருக்கலாம் இந்த வியாதியோட அவ்வளோதான் உங்க கதை முடிஞ்சிருக்கலாம், அப்பாவுக்கு அது பெரிய விஷயமே இல்லை. மரித்து போனவர்களே உயிரோட எழுப்ப அப்பாவுக்கு வல்லமே உண்டு. உங்களுக்கு பிசினஸ் நல்லா இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா, மரித்து போன சூழ்நிலையும் மீண்டும் உயிரோடு எழுப்ப அப்பாவுக்கு வல்லமை உண்டு. ஈசாக்கு விதைக்கும் பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதம். உலகமே பஞ்சம், யாருக்கும் பிசினஸ் இல்லை, எதை விதைச்சாலும் பலன் இல்லை. ஆனா அற்புதத்தை அப்பா செய்தாங்க. அதே போல உங்களுக்கும் அப்பா அற்புதத்தை செய்வாங்க. கடைசியில எந்த நேபுகாத்நேச்சார் தன்னுடைய சிலையை செய்து விக்கிரகத்தை சொரூபத்தை வணங்க சொன்னானோ அதே நேபுகாத்நேச்சார் சொல்றாரு பாருங்க, 29ஆம் வசனத்துல, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்றான். இவங்க மூலமா கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்பதை அப்ப அங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. சாவ கடந்தவங்களை விசுவாசமா அறிக்கையிட்டது நிமித்தம், கடைசி வரைக்கும் அப்பாவை மறுதலியாம விசுவாசமா இருந்தது நிமித்தம், அவர்கள் 3 பேர் நிமித்தம் அந்த நாடே ரட்சிக்கப்பட்டது. கடைசியா ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். 30ஆம் வசனம் verse 30, பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான். அல்லேலூயா. இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பா சொல்றேன் இந்த காலை நேரத்துல எல்லாவற்றிலும் என் மகனை நான் உயர்த்த போகிறேன் என்று சொல்லுது. இன்று எல்லா கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அப்பா மாற்றி போடுவாங்க. நிச்சயமாக அப்பா உங்களை உயர்த்துவாங்க, விடுவிப்பாங்க. இன்றைக்கும் அநேகர் புதிதானவர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாம பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, ஏசப்பா எனக்கு நீங்க தான் வேணும், என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க இருதயத்துக்குள்ள வந்துருவாங்க.
பூமிக்கு தேவையான தருவாங்க, பரலோக ஆசீர்வாதத்தையும் தருவாங்க. கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைங்களோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறது. நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் எல்லா வீட்டிலேருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்க போகிறேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நீங்கள் விடுதலையை கொடுக்கறதுக்காக நன்றி. வியாதியிலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேகர் எழும்பிட்டாங்க. அப்பா சொல்றீங்க, அவங்கள குறித்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. ஒரு பெரிய ஆலோசனைக்காரன் வேதத்தில் இருந்தான், அகித்தோப்பேல். அந்த அகித்தோப்பேலின் ஆலோசனையை அப்பா அதம் பண்ணி போட்டாங்க. உங்களுக்கு விரோதமாக யார் எவ்வளோ பெரிய ஆலோசனை பண்ணாலும் சரி, இந்த காலை நேரத்தில் சொல்றாங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமான் செய்த தூக்கு மரத்தில் அவன் தான் அழிவான். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். திருமணமாகவில்லை என்று வேதனையோடு பார்க்குற பிள்ளைகளுக்கும் சீக்கிரத்தில் ஏற்ற துணையை அப்பா நீங்கள் உண்டு பண்ணி கொடுக்கறதுக்காக நன்றி. ஒரு நல்ல வீடு இல்லையே என்று சொல்லி வேதனையோடு பார்க்குற பிள்ளைகளுக்கும் அருமையான வீட்டை உண்டு பண்ணி கொடுக்கறதுக்காக நன்றி. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. பிஸ்னஸ் ஆசீர்வாதம் இல்லை என்று வேதனையோடு பார்க்குற பிள்ளைகளுக்கும் பிஸ்னஸை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, வேலையை குறித்து பயத்தோடு திகிலோடு பார்க்குறீங்க. எல்லாவற்றையும் மாற்ற எனக்கு வல்லமை உண்டு என்று அப்பா சொல்கிறாங்க. வியாதி படுக்கையில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் படுக்கையின் வியாதி படுக்கையை மாற்றி அற்புதம் செய்ய அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இப்பொழுதே இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கிரியேட்டிவ் மிராக்கிள் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இல்லாத உறுப்புகள் இப்பொழுது உண்டாகிறதுக்காக நன்றி. குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதுக்காக நன்றி. மறித்தே போயிருந்தாலும் உங்களுடைய ஜீவன் இறங்குகிறதற்காக பார்த்து கொண்டிருக்க கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த நாள் முழுவதும் அவர்களை கண்மணியை போல நடத்துகிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னைக்கு தான் புதுசாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி நைட்டு 12 மணிக்கு அப்பாவோட வார்த்தை வரும். நீங்கள் தூங்கி எழுந்தோன்னே முதல்ல அப்பாவோட வார்த்தையை கேட்டு அந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்த அப்பாவோட வார்த்தையோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.